வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பேசப் போறேன்னா, ஆ, நாத்திகவாதிகள் பத்தி தான் பேசப் போறேன். அதாவது நாத்திகவாதிகள்னாலே உங்களுக்கு தெரியும், அது ஒரு பெரிய குரூப்பாவே இருக்காங்க. ஆ, சில பெரியவர்களை தலைவராகவும் வச்சுக்கிட்டு அவங்க பண்ற வேலைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எதுக்கு இப்படி பண்றாங்கன்னே சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியாது. அதே மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது சார்ந்த சில கருத்துக்களை பதிவு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த பதிவு. அதாவது நாத்திகம் அப்படிங்கிறது தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது உங்க வரல இருக்கிற வரைக்கும் அது தப்பான விஷயம் கிடையாது. அதுவே வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா, அது நிறைய தப்பான விஷயங்களுக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்குமே நாத்திகவாதிகள் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய குரூப்ல இருக்கிறவங்க பண்ற சில வேலைகளை பார்க்கும் பொழுது முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தாண்டி வந்திருக்கோம். இருந்தா கூட எதுக்காக இவங்க இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு இயக்கம் மாதிரி இருந்துகிட்டு அவங்க பண்ற வேலைகள் எல்லாம் பார்த்தோம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கு. சில நேரங்களை பார்க்கும்போது நீங்க இது பண்றீங்களே இப்படிப்பட்டவங்களா, இல்ல நீங்க இது பண்றீங்களா அப்ப இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துரும் போல இருக்கு. அந்த மாதிரிலாம் வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, அவங்கள விடுங்க. முதல்ல ஆன்மீகம் சார்ந்த சில விஷயங்களை நம்ம பதிவு பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இவங்க விஷயத்துக்கு வரலாம். அதாவது ஆன்மீகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆன்மீகவாதிகளுக்கு சொல்றேன். இது நாத்திகவாதிகள் கேள்வி கேட்காதீங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறது உணரக்கூடிய ஒரு விஷயம். எல்லாமே வழி மாதிரி தான். ஒரு சில திரைப்படங்கள்ல கூட சொல்லியிருப்பாங்க. வலி எப்படி நம்ம பார்க்க முடியாதோ அதே மாதிரி கடவுளை நம்ம பார்க்க முடியாது. ஆனா வலி எப்படி உணர முடியுதோ அதே மாதிரி கடவுளை நம்மளால உணர முடியுமா அப்படிங்கிறது இன்னைக்கும் நிதர்சனமா நிறைய ஆன்மீகவாதிகளால உணரப்படுகிறது. இதுலயே நிறைய போலி ஆசாமிகள் நிறைய வந்துட்டதுனால எது போலி எது ஒரிஜினல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல வேணா கொஞ்சம் சிரமம் இருக்கலாமே தவிர ஒரிஜினல்ங்கிறது இருக்கு, இல்லைன்னா நம்மளால சொல்லிடவே முடியாது. எங்களால இந்த போலிகள்ல ஒரிஜினலை கண்டுபிடிக்க முடியலன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் ஒத்துக்குவேன். ஆனா ஒரிஜினலே இல்லை அப்படின்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க கடவுளை உணர்ந்தவர்கள். மேல நம்ம கண் முன்னாடி நின்னு நான் தாண்டா கடவுள், உனக்கு என்ன வேணும் வரத்தை கேளு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியெல்லாம் யாரும் எதிர்பார்க்க கூடாது. மனித சக்தியை மீறிய ஒரு சக்தி இந்த உலகத்துல இருக்கு அப்படிங்கிறத முழுசா நான் நம்புறேன். நான் மட்டும் இல்ல, ஆன்மீகவாதிகள் அத்தனை பேருமே நம்புறாங்க. அறிவியல் ரீதியா நம்ம பார்த்தோம்னா அவங்க என்ன பேர் கொடுக்குறாங்க இதுக்கு அப்படின்னு பார்த்தா இயற்கைன்னு பேர் கொடுக்குறாங்க. அதுவும் உண்மைதான். இயற்கையை ஒரு மனிதனால எப்பவுமே வெல்லவே முடியாது. இயற்கை அது என்ன நினைக்குதோ அதை தான் பண்ணும். அந்த இயற்கைக்கு ஏத்த மாதிரி நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுமே தவிர நம்மளுக்கு ஏத்த மாதிரி இயற்கை ஒரு நாளும் அட்ஜஸ்ட் ஆகாது. இது காலங்காலமா பார்த்தாலும் இதை நம்ம ஏத்துக்க மாட்டோம். நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம இருப்போம். இயற்கைக்கு இடைஞ்சல் உண்டு பண்ணிட்டே தான் இருப்போம். சரி, அது வேற டாபிக், பார்க்கலாம் அப்புறமா. ஆனா இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தெய்வீக தன்மையை உணர்தல். இது எல்லாராலையும் முடியுமானா முடியாது. ஆன்மீகவாதிகளையே எடுத்துக்கோங்களேன். நான் டெய்லியும் கோயிலுக்கு போறேன், டெய்லி சாமி தரிசனம் பண்றேன். அப்படி இருக்கிறவங்களால சாமியை உணர முடியுமா அப்படின்னா கிடையாது. சாமி கடவுள் இதெல்லாம் என்னன்னா கோயிலுக்கு போறதோ கும்பிடுறதோ அங்க உருண்டு பிறண்டு அங்க பிரதர்ஷனம் பண்றதோ இது ஒரு விதமான வழிபாட்டு முறைன்னு நம்ம எடுத்துக்கலாமே தவிர, ஆனா கடவுளை உணர்தல் என்பது மனம் சார்ந்த விஷயம்தான். ஸோ மனதை நம்ம ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய இந்த உலக விஷயங்கள்ல இருந்து மனதை பிரித்து நம்ம தனியா பார்க்கும் பொழுதுதான் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். இந்த உலக இன்பங்கள்லயோ உலக துன்பங்கள்லயோ நம்ம இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் கடவுளை நம்ம தெளிவா உணரவே முடியாது. ஆனா இதே நிலைமையில இருந்துகிட்டே நிறைய பேர் நிறைய இடங்கள்ல கடவுளை உணர்ந்ததா அவங்களே ஒத்துக்கிறாங்க. கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க கூட சில நேரங்கள்ல ஒருவேளை இது இதுதான் கடவுளோ அப்படிங்கிற மாதிரி உணர்ந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய அதிசயங்களும் நடந்திருக்கு. அந்த அதிசயங்களுக்கு ஏற்ப நம்மளுடைய கோயில்கள், அங்கங்க இருக்கக்கூடிய கோயில்கள், அதை சொல்லும் வரலாற்று கதைகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆன்மீகம் அப்படிங்கிறது மெய்யான ஒரு விஷயம்தான். இது பொய்ன்னு அப்படியே தொடச்சி தூக்கி போடவே முடியாது அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஆரம்ப காலகட்டத்துல நம்மளுடைய தமிழக வழிபாட்டு முறையே எடுத்துப்போம். நீங்க
வெளிநாட்டு இதோ வெளி மாநிலத்துதோ எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுடைய தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் கோயில்கள்லாம் கட்டுவதுக்கு முன்னாடியே வரலாற்றுகளுக்கெல்லாம் முன்னாடி வரலாற்று காலம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் முன்னாடி எப்படி வந்து கடவுளை வழிபட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் இங்கே கோயில்கள் எல்லாம் கிடையாது. எல்லாரும் சின்ன சின்ன இனங்களாக இருப்பாங்க. அதாவது குரூப்பாக இருப்பாங்க. ஒரு குரூப் அந்தந்த குரூப்புக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க, ஒரு காவலாளி மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குரூப் வந்து அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கை என்பது இருக்கும். ஒரு இடத்துல இருப்பாங்க, இன்னொரு இடத்துக்கு போவாங்க. நாடோடியாக தான் இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில். அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். மனிதன் என்பவன் நாடோடி தான், ஒரு இடத்துல தங்கி இருக்கிறவன் கிடையாது. ஆனாலும் ஒரு தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் இருந்து நம்ம வந்து விவசாயம் பண்ண கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சில விஷயங்கள் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டு ஒரே இடத்துல தங்குறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து ஆரம்ப காலகட்டம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இவங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய தலைவன் இருக்கிறாங்க இல்லையா, தலையாளின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட ஊர் பக்கம் போனா தலையாளி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து அவங்க தான் அந்த இனத்திற்கு பாதுகாவலன் அப்படின்னு சொல்றது. இவர் என்ன பண்ணுவாரு, ராத்திரியெல்லாம் தூங்காம நடந்துட்டு இருப்பாரு. இப்போ கூட வந்து கிராமங்கள்ல கேட்டா நம்மளுக்கு சொல்லுவாங்க, அந்த ஒரு பெரிய தடி மாதிரி வச்சுட்டு அதுல வந்து சலங்கை கட்டியிருக்கும், அதை வச்சு இப்படி தட்டி தட்டி நடந்துட்டு போவாங்க. ஸோ அந்த அந்த சலுக்குன்னு சத்தம் கேட்கும்போது தலையாளி நடந்து போறாரு அப்படிங்கிறத ராத்திரியில நம்மளால உணர முடியுது. வந்து கிராமத்து சைட்ல இன்னைக்கு கூட நிறைய கிராமங்கள்ல இருக்கிற ஒரு விஷயம். இதுதான் வந்து ஆரம்பத்துல அந்த தலையாளியை தான் வந்து கடவுள் மாதிரி எல்லாருமே பார்த்தாங்க. அவருடைய கட்டளைக்கு தான் இவங்க வந்து பணிஞ்சாங்க. இந்த தலையாளி வந்து என்ன பண்ணுவார்னா அவருடைய இனத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது முன்னாடி நின்று போர் செய்யக்கூடியவர் இந்த தலையாளி தான். தன்னுடைய இனத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு வந்து மொத்தமும் அந்த தலையாளிக்கு தான் உண்டு. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆளா நின்று எல்லாத்தையுமே வந்து எதிர்த்து போராடுவார். அப்படி எதிர்த்து போராடி இவர் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வந்து ஆபத்தை வந்து கிளியர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த இனம் வந்து அந்த தலையாளியை கொண்டாடுவாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல விருந்துகள்லாம் சேர்ந்து பரிமாறுறது வைக்கிறது இந்த மாதிரி கொண்டாட்டங்கள்லாம் நடக்கும். அதே இந்த தலையாளி வந்து இந்த எதிரிகள் கிட்ட போராட்டத்துல இந்த தலையாளி இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தான் ஆரம்பத்துல கோயில் கட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேர் வந்து ஆரம்பத்துல நடுக்கல் கோயில்கள் தான் அமைஞ்சது. அதாவது நடுக்கல்னா ஒரு கல்லு நட்டு வச்சு அவர்களுடைய சார்பாக அவர்களே போலவே அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இந்த கல்லுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆரம்பம். கோயில்களின் ஆரம்பம் வந்து அப்படிதான் இருந்துச்சு. ஸோ நடுக்கல் கோயில்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர்களில் இறந்தவங்களுக்கு நடுக்கல் கோயில்கள் வச்சாங்க. அது வந்து மன்னர்கள் ஆட்சி காலத்தில் வந்து ஒரு பழக்கமாக இருந்தது. அப்படி வைக்கப்பட்ட அந்த கல் இருக்கு இல்லையா, கல் வந்து நட்டு வச்சு கும்பிடுறாங்க இல்லையா, அப்படி கும்பிட ஆரம்பிக்கும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. இவங்க உணர்ந்தாங்க. எல்லாருமே வந்து ஒரு இடத்துல கூடி எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த விஷயம் கிடைச்சது. அவங்க வந்து அதை நம்ப ஆரம்பிச்சாங்க. இதுதான் கோயில்களின் உதயம். அங்கதான் வந்து கோயில். அப்போ எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முதல் இறைநிலையை உணர்தல் வந்து அப்பதான் நடக்குது. அப்போ அந்த அந்த காலத்துல இருந்து தான் கோயில்கள் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அங்கிருந்து வந்து நம்மளுடைய வழிபாடு என்னவா இருந்தது அப்படின்னா சிவனை வழிபடுறது தான். நம்மளுடைய தமிழர்கள் வந்து ஒரு பண்பட்ட தமிழர்கள் வந்து சிவனை வழிபடுறது தான் வழக்கமா வச்சிருந்தாங்க. சிவ வழிபாடு பண்றவர்களை பிற்காலத்துல சைவர்கள் அப்படின்னு அழைச்சாங்க. சிவம் அப்படிங்கிறதுல இருந்து வந்தது தான் இந்த சைவம் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ இந்த சைவர்கள் தான் தமிழர்கள். ஆதி தமிழர்கள் எல்லாருமே வந்து சைவர்கள் தான். இவங்க எல்லாருமே சிவனை வழிபாடு செய்தவர்கள் தான். இன்னைக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரலாறு தெரியும். அப்புறம் வந்து வைஷ்ணவம் வந்தது, அப்புறம் இஸ்லாமியம் வந்தது. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து வந்துருச்சு, நிறைய வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது வந்துடுச்சு. இன்னும் சொல்ல போனா வைஷ்ணவத்திலயும் சைவத்திலயுமே நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாலாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸா போயிட்டே இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா நம்ம இந்த சைவ சமயத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னா கிடையாது. இந்த ஆன்மீகத்தை எதிர்ப்பவர்கள் அப்படின்னா நாத்திகவாதிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா குறிப்பா அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னா பிராமண எதிர்ப்பு தான் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து கடவுள் இல்லை அப்படிங்கிறத
ஆரம்பம் வந்து என்ன அப்படின்னா பிராமண ஒழிப்பு. ஏன்னா அவங்களுடைய தலைவருக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு அவமானம் நடந்துருது. அந்த அவமானத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் பிராமணர்கள். அதனால அவர் வந்து பிராமணர்களை எதிர்க்க ஆரம்பிச்சார். அவருடைய தனிப்பட்ட ரிவெஞ்சை சமூகத்துல ஏற்படக்கூடிய ஒரு ரிவெஞ்சா மாத்தினாரு. அதுதான் அவர் பண்ண விஷயமே தவிர மித்தபடி வேற எதுவும் பெருசா பண்ணல. அதாவது என்ன அப்படின்னா ஒரு இடத்துல வந்து வடநாட்டுக்கு அவர் ஏதோ ஒரு விஷயமா போறாரு. அது தொழில் விஷயமாவோ இல்லை வேலை விஷயமாவோ ஏதோ ஒரு விஷயமா போறாரு. போகும்பொழுது அங்க வந்து அவர்கிட்ட இருக்கிற எல்லா விஷயமே வந்து காசு அந்த இதெல்லாம் காலி ஆயிடுறது, பறி கொடுத்துறாரு. எதுவுமே இல்லை கையில. ஏதாவது வாங்கி சாப்பிடணும், பசிக்குது. அந்த நேரத்துல கையில எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்றது அப்படின்னு அவர் யோசிக்கும் போது அவர் என்ன பண்றாரு, ஒரு பிராமணர்களுக்கு உண்டான ஒரு உணவு விடுதி அங்கேயே எழுதி போட்டிருப்பாங்க. பிராமணர்கள் மட்டும்தான் உள்ள அலோடுன்னு எழுதி போட்டிருப்பாங்க. ஆனாலும் இவருக்கு வந்து வேற வழி இல்லையே, நான் இங்க சாப்பாடு கிடைக்குது நம்ம சாப்பிட்டாகணுன்ற இதுல இவர் என்ன பண்றாரு, அப்படியே போய் சாப்பாடு கேட்டு அவங்க கொடுக்கலன்னா அது வேற விஷயம், அது வேற மாதிரி பிரச்சனை. ஆனா இவர் என்ன பண்றாரு, பிராமணர் மாதிரி வேஷம் போட்டுட்டு உள்ள போறாரு. எதுக்காக வேஷம் போட்டு போறாரு, நீ சாப்பாடு வேணுங்கிறதுக்காக வேஷம் போட்டு உள்ள போன, ஆனா பிராமணர்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் உனக்கு பண்ண தெரியுமா, தெரியாதுல்ல. இதெல்லாம் யோசிச்சிருக்கணும்ல. யோசிக்காம இவர் பிராமண வேஷம் போட்டுட்டு உள்ள போயிட்டாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் இவர் பிராமணர் இல்லை அப்படிங்கறத அங்க இருக்கிறவங்க கண்டுபிடிச்சு வெளியில போன்னு துரத்திட்டாங்க. இதுதான் நடந்த சம்பவம். இந்த சம்பவத்துல இருந்து வந்ததுதான் இந்த நாத்திகவாதம் தமிழகத்துக்கு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு பெருசா அந்த விஷயம் எல்லாம் பரவல. சோ எதுல இருந்து வந்ததுன்னா ஒரு தனி மனிதனுடைய ரிவெஞ்ச், பழி வாங்குதல். என்ன வந்து சாப்பிட விடாம இவங்க வெளியே தள்ளிட்டாங்களா, இவங்களை வந்து எனக்கு பிடிக்கல, இவங்களை வந்து நான் எதிர்ப்பேன் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் நம்மளுடைய தீகா இயக்கம். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மெயினா வந்து பிராமண எதிர்ப்பு தான் அவங்களுடைய கொள்கையாவே இருந்துச்சு. ஏன் அதுக்கு என்ன அடித்தளம் இருந்தது, பிராமணர் எதிர்ப்புக்கு என்ன அடித்தளம் இருந்தது, எதற்காக இவர்கள் இந்த மாதிரி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஒருத்தரை வந்து அவங்க வந்து வெளியில தள்ளிட்டாங்க சாப்பிட விடாம. அதனால அவருக்கு அவமானம் ஆயிடுச்சு. அதனால அவர் இங்க வந்து ஒரு பிராமண எதிர்ப்பு கூட்டத்தை உருவாக்கிட்டாரு. இதுதான் கதை. இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பிராமணர்கள் எல்லாருமே வந்து வைஷ்ணவர்கள், அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. அப்போ வைஷ்ணவர்களை வந்து இவங்க வந்து எதிர்க்கிறாங்க. அப்போ வைஷ்ணவர்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய வழிபாட்டு முறையில இருந்து அவர்களுடைய வேதங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே இவங்க வந்து இது தப்பு, அது சரியில்லை, இது இல்லை, அது இல்லைன்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வழிபாடு பண்ண விடாமல் தடுத்து விடுகிறார்கள். நீ வைஷ்ணவர்களை எதிர்த்தேனா வைஷ்ணவர்களை மட்டும் எதிரி, ஏன் சைவ சமயத்துல இருக்கிறவங்கள வந்து வேற மாதிரி ரூட்ல மாத்தி விடுற. நீங்க பண்ணது எல்லாமே இதுதான். சைவ சமயத்துல இருக்கிறவங்கள வந்துட்டு உங்களுடைய பர்சனல் ரிவெஞ்சுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அதுதான் நடந்தது. ஆனா சைவ சமயத்துல இருக்கிறவங்களுக்கும் நம்ம சைவ சமய நூல்களையும் ஒழுங்கா படிக்க மாட்டாங்க. அதுல என்னென்ன இருக்கணும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. பிளாங்கா போய் யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தரை எதிர்த்து நம்ம போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நூல்களை வந்து படிச்சு அவங்க நூல்களில் இருக்கிற குறைகளை கண்டுபிடிச்சு அவங்களை எதிர்க்கிறது. இதுதான் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலை. ஸோ நாத்திகவாதிகள் வேலையினால இதுதான். வைஷ்ணவர்களை எதிர்க்கிறவங்க தான் நாத்திகவாதிகள். வேற எந்த சமயத்தையும் அவங்க எதிர்க்க மாட்டாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். வைஷ்ணவர்களை மட்டும்தான் எதிர்ப்பாங்களே தவிர வேற யாரையுமே எதிர்க்க மாட்டாங்க. இன்னும் பிராடா சொல்ல போனோம் அப்படின்னா ஹிந்துக்களை எதிர்ப்பாங்க. ஹிந்துக்கள் அப்படிங்கிறதுல வந்து சைவமும் வரும், வைஷ்ணவமும் வரும். ஸோ ஹிந்துக்கள் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி அவங்க எதிர்த்து பேசுவாங்களே தவிர வேற எந்த சமயத்தையுமே அவங்க எதிர்க்க மாட்டாங்க. அப்பனா அதுக்கு பேர் நாத்திகவாதம் இல்லையே. நீ நாத்திகவாதினா நீ வந்து எல்லா சமயத்தையும்ல எதிர்த்து பேசணும். எனக்கு கடவுள் பிடிக்கல, கடவுளுங்கிறதே இல்லை அப்படின்னா எல்லா சமயமே கடவுளை நோக்கி தானே போகுது. அப்ப எல்லா சமயத்தையும் நீ எதிர்த்து பேசணும் இல்லையா. ஸோ எந்த சமயத்தையுமே எதிர்த்து பேசலையே. நான் வந்து இந்து சமயத்தை மட்டும்தான் எதிர்த்து பேசுவேன் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர், அவர் வந்து ஹிந்து சமயத்தை எதிர்த்து நாத்திகவாதம் பேசக்கூடியவர். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, எதுக்கு நீங்க வந்து ஹிந்து சமயத்தை மட்டும் எதிர்க்கிறீங்க, மற்ற சமயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க வந்து எதிர்த்து பேசலையா. அதுக்கு வந்து அவர் பிரில்லியண்டான ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காரு. லாஜிக்கே இல்லாத ஆன்சர். என்ன அப்படின்னா, அவர் வந்து ஹிந்து சமயத்தை சேர்ந்தவராம். அவர் ஹிந்து சமயத்தை சேர்ந்த, நான் வந்து ஹிந்து சமயத்தை சேர்ந்தவன், அதனால ஹிந்து சமயத்தை மட்டும் தான் பேசுவேன், மற்ற சமயத்தெல்லாம் பேச மாட்டேன். அப்ப நீ என்ன பண்ற, அப்ப நீ நாத்திகவாதின்னு சொல்லிக்காத, நீ வந்து ஹிந்து எதிர்ப்பாளர்னு சொல்லிக்கோ, இந்து சமய எதிர்ப்பாளர் சொல்லிக்கோ, வைஷ்ணவ சமய எதிர்ப்பாளர்னு சொல்லிக்கோ. மொத்தமா நாத்திகவாதின்னு சொல்லியாத, மொத்தமா பகுத்தறிவாளர் அப்படின்லாம் சொல்லிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க எதை எதிர்க்கிறீங்களோ அதை டைரக்டா சொல்றதுக்கு உங்களுக்கு பயம்.
ஆனால் அவங்களுக்கு வந்து நாத்திகவாதின்னு போட்டுக்குவீங்க, பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு போட்டுக்குவாங்க. இதெல்லாம் வந்துட்டு பகுத்தறிவு அப்படிங்கிறது எல்லா சமயத்துலேயுமே இருக்குது. நீங்கள் வந்து சமயத்தை விட்டு வெளியில் வந்தாதான் பகுத்தறிவு அப்படின்னா அது அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. சமயத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு பகுத்தறிவு அப்படிங்கிறது வேற எதுலேயுமே கிடையாது. நீங்கள் இந்த நாத்திகவாதிகளை பார்த்தீங்கன்னா வைஷ்ணவர்களுடைய நூல்களை படிப்பாங்க, சமஸ்கிருதத்தில் இருக்க நூல்களை படிப்பாங்க. அதில் அந்த சொல்லியிருக்கு, இது சொல்லியிருக்கு, வர்ணாசிரமம் இதெல்லாம் நம்ம பேசணும்னா அவங்க வர்ணாசிரமம் என்ன தெரியுமா அவங்களுக்கு? வர்ணாசிரமம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? நம்மளெல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க, அவங்களெல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து பெரியவங்களாம், நம்மளாம் வந்து சிறியவங்களாம். தேவையே இல்லையே. நம்மளாம் தமிழர்கள், தமிழ்ல உருவான நூல்களை படியுங்கள் முதல்ல. தமிழ்ல வந்து சைவ சமயத்துல நிறைய நூல்கள் இருக்கு, அதை படியுங்க. அதுல இருக்கிறத வந்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்க பாருங்க. நீங்க ஏன் ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல இருக்கிறத படிச்சுட்டு என்னெல்லாமோ பேசி இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்மளுக்கு வந்து சமஸ்கிருதம் தேவையே இல்லை. சமஸ்கிருதமோ அதில் எழுதப்பட்ட நூல்களும் நம்மளுக்கு அவசியமே இல்லை. இங்கே இருக்குது சைவ சமயத்தில் பன்னீர் திருமுறை இருக்குது, அதில் வந்து தேவாரா இருக்கா, திருவாசகம் இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் என்னென்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையோ அத்தனையும் தமிழ் நூல்களில் இருக்குது. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இந்த வர்ணாசிரமத்தை படித்து வந்து பேசுகிறவங்க எத்தனை பேர் நம்மளுடைய தமிழ் நூல்களை எல்லாம் கரைச்சி குடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. இவங்க வந்து ஒரு தலைமுறையில் ஒருத்தர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரா, அதை பிடிச்சிக்கிட்டு அடுத்தது வர்ணாசிரமத்தை பற்றி பேசுகிறாங்க, அப்போ நம்ம அதை பற்றி படித்தா போதும், அதை படிச்சுட்டு அதை வந்து நம்ம எடுத்து பேசினா போதும், நம்ம வந்து பெரிய ஆளாயிடலாம். இதுதான் வந்து இவங்களோட கால்குலேஷனே தவிர தமிழை படிக்க வேண்டும், தமிழில் இருக்கக்கூடிய நூல்களை படிக்க வேண்டும், அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது. ஸோ நீ சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறியா, அதை மட்டும் எதிரு. வைஷ்ணவங்களை எதிர்க்கிறியா, அதை மட்டும் எதிர்த்து பேசு. நீ ஏன் ஒட்டு மொத்தமாக ஹிந்துக்களை எதிர்த்து பேசுகிற? இதில் வேற வந்துட்டு மற்ற சமயங்களெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. அங்கெல்லாம் போயிட்டு வந்து சீஃப் கெஸ்ட்டாக போகிறது, அங்கே வந்துட்டு போய் வந்து அவங்க கொடுக்குற விருந்தில் கலந்துக்கிறது, அதெல்லாம் வந்து ஏற்றுக்குவாங்க. அதெல்லாம் நாத்திகத்தில் சேர்த்தி கிடையாது. நாத்திகம் அப்படின்னாலே அது வந்து இந்து சமயத்துக்கு வந்து எதிர்க்கிறது தான் நாத்திகம். மற்ற சமயங்கள்லாம் எதிர்க்க மாட்டோம் நாங்கள். மற்ற சமயங்களெல்லாம் வரவேற்போம், இன்னும் சொல்ல போனால் சப்போர்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து நாத்திகவாதிகள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலை. இதுக்கு வந்து ஆரம்பமாக இருந்தவரே நிறைய கோளாறு நிறைஞ்சவர் தான் அவரே நிறைய கோளாறுகள் நம்ம சொல்லலாம். ஆனாலும் முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக நடந்த ஒரு விஷயத்தை அதை நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சி நீங்கள் தப்பு பண்ணதுனால தான் உங்களுக்கு அந்த விஷயம் நடந்தது. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சும்மா வந்து யாரும் உங்களை வந்து வெளியில் அடிச்சு துரத்தல. நீங்கள் ஒரு இடத்துக்கு அவங்க வரக்கூடாதுன்னு போட்டிருக்கிற இடத்துக்கு நீங்கள் வேஷம் போட்டு உள்ளே போனதுனால தான் உங்களை தூக்கி வெளியே எரிஞ்சாங்க. அது நீங்கள் வந்து சும்மா வந்து இருக்க முடியாது. நம்ம வீட்டிலே எடுத்துக்கோங்களேன். இப்போ எங்கள் வீடு தான் இருக்குதுன்னு சொன்னால், எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே வெளியிலேருந்து யாராவது ஒரு ஆள் வந்தாருன்னா நம்ம என்ன செய்வோம்? வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னா சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம் இல்லையா? தூக்கி வெளியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவோம். அதுதான் நடக்கும், எல்லா வீட்லேயும் அதுதான் நடக்கும். அதை தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இங்கே ஒரு பெரிய சமூக பிரச்சனை மாதிரி கொண்டு வந்து ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகத்துக்கு எதிராக திசை திருப்பி விட்டு அதை வந்து தேவையே இல்லாமல் பல தலைவர்களை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வராமலேயே மறைக்கப்பட்டிருக்கு, திட்டமிட்டே மறைச்சிருக்காங்க. அதாவது இவங்களை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகவே திட்டமிட்டு பல தலைவர்கள் நம்ம கண்ணில் இருந்து மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களாம் ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவங்க எல்லாரோட வரலாறும் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம வந்து படிக்கவே இல்லை. எந்த தமிழன் இதை பற்றி கவலைப்படுறீங்க? ஒருத்தருமே கவலைப்படுறது கிடையாது. நம்ம வந்து நாத்திகம் பேசிட்டா நம்ம வந்து கெத்து, நாத்திகம் பேசுறது தான் ஸ்டைலு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இளைஞர்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறாங்க? இதுதான் ஸ்டைல் போல இருக்குது, இதுதான் ட்ரெண்ட் போல இருக்குது, நம்ம இப்படி தான் பேசணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நம்ம முறையாக நம்ம இளைஞர்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுக்கல. அதனால் இளைஞர்கள் வந்து இதுதான் நல்ல விஷயம்னு நினச்சி தேவையில்லாத விஷயத்தில் போய் விழுந்துடுறாங்க. இதுதான் நடக்குது இங்கே. ஸோ எத்தனை சைவர்கள் வந்து நம்ம தமிழர்கள் எல்லாருமே சைவர்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ சைவ சமயத்தை சேர்ந்த நம்ம எத்தனை பேர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் சைவ சமயத்தின் மகத்துவத்தை எடுத்து சொல்கிறோம்? கிடையாது இல்லையா? சரி, நம்ம வந்து எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு இதுதான்டா பாதை, இதில் தாண்டா ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நம்ம விட்டுடுறோம். அதனால் அவங்க யாரோ போட்டு கொடுத்த பாதையில் கண்டமேனிக்கு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கு. சரி, அதை விட்டுட்டு இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஜாதி அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இந்த ஜாதி மதம் அப்படின்னு சொல்கிறதே தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஜாதி அப்படிங்கிறது கிடையாது, அது வந்து ஒரு இனம், அவ்வளோதான்.
தமிழ் அப்படிங்கிறது எப்படி ஒரு இனமோ அதே மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன குரூப்பா இருந்தவங்க தான் வந்துட்டு இப்போ வந்து ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து பெரிய இது மாதிரி வைக்கிறாங்க. அதை வந்து ஒரு இனமா பார்க்குற வரைக்கும் அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழ்ல வந்து ஒரு அழகான ஒரு பேர் உண்டு, சமூகம்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவ்வளவுதான். அவங்க வந்து ஒரு குரூப், அவ்வளவுதான். அது பேர் என்னன்னா ஒரு குரூப், அவங்க அவ்வளவுதான். அதுக்கு மீது எதுவுமே கிடையாது. நீங்க இடைக்காலத்துல நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஜாதி அப்படிங்கிற விஷயமே தலையெடுக்குது. அதுக்கு முன்னாடிலாம் ஜாதிய கொடுமை நடந்ததா? அதுக்கு முன்னாடிலாம் எல்லாரும் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்களா? கிடையவே கிடையாது. ராஜராஜ சோழன்லாம் வந்துட்டு ஒரு சாதாரண வந்து ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பாட்டியோட பேரை வந்து கோபுரத்துல எழுதி வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அவ்வளோ பெரிய அரசன் எழுதி வைக்கணும் அவசியமே கிடையாது. அவ்வளோ வேலையை வந்து பார்த்து செஞ்சு கொண்டு வந்து அதற்கு தலைமையா இருக்கக்கூடியவன் ராஜராஜ சோழன். அவனுடைய பேர் எழுதல, சாதாரண ஒரு பாட்டியோட பேரை வந்து மேல எழுதி வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அவன் ஜாதி பார்க்கல. அப்ப இருந்தவர்கள் அப்படிதான் இருந்திருக்காங்க. ராஜராஜ சோழன் வாழ்ந்து என்ன ஒரு 1000 வருஷம் தானே ஆகுது. இப்பதானே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 1000 வருஷம் செலிப்ரேட் பண்ணோம். அவர் வந்து இறந்து 1000 வருஷம் ஆயிருக்கும், அவ்வளவுதான். ஸோ ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ ஆங்கிலேயர்கள் இங்க வரும்பொழுதுதான் இந்த அடிமைத்தனம் அப்படிங்கிறதே ஆரம்பிக்குது. அங்கெல்லாம் நிறைய கொடுமைகள் நடந்தது. நம்ம வரலாற்றை படிச்சா நம்மளுக்கு தெரியும். ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுல இருக்கும் பொழுது நம்ம நாட்டுல என்னென்ன கொடுமைகள் நடக்கக்கூடாதோ அத்தனை கொடுமைகளும் நடந்தது. ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, நிறைய கொடுமைகள் நடந்தது. அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்லலை. இப்ப ஆங்கிலேயர்கள் வெளியே போயிட்டாங்க. இப்ப இருக்கிறது நம்ம தான் இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் யோசிக்கணும். அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் யோசிக்கணுமே தவிர, நீ வந்து வரலாற்றுல அப்படி நடந்துச்சு தெரியுமா, இந்த ஜாதி இந்த ஜாதி இப்படி செஞ்சாங்க தெரியுமா, அந்த ஜாதி இந்த ஜாதி, யார் யாரை கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அங்க ஆட்சி தலைமையில இருந்தவங்க ஆங்கிலேயர்கள். ரெண்டே விஷயம்தான் நடந்தது. ஒருத்தவங்க வந்து ஆங்கிலேயர்களை பேச்சு கேட்டுட்டு நடந்தவங்க, இன்னொன்று வந்து ஆங்கிலேயரோட பேச்சு கேட்காம எதிர்த்தவங்க. இது 2 பேர் தான் அங்க இருந்தாங்க. எல்லா ஜாதியிலயும் இருந்தாங்க. இந்த ஜாதியில தான் இருந்தாங்க, அந்த ஜாதியில தான் இருந்தாங்க சொல்லவே முடியாது. நீங்க வைஷ்ணவர்கள் சொல்றீங்க, பிராமணர்கள் சொல்றீங்க, பிராமண எதிர்ப்புன்னு சொல்றீங்க. அப்போ பிராமணர்கள்ல ஒரு விடுதலை போராட்ட தியாகி கூட இல்லையா? யோசிச்சு பாருங்க. இவங்க வந்து அவங்க ஜால்ரா போட்டாங்க, அவங்க வந்து அப்படி அவங்க இப்படி அப்படின்லாம் சொல்றீங்களே, அவங்களுடைய அந்த ஜாதினே வச்சுப்போம், அந்த ஜாதியில ஒரு விடுதலை போராட்ட தியாகி கூட இல்லையா? இருந்திருக்காங்க இல்லையா? இன்னைக்கும் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அவங்க வரலாறுலாம் நம்ம ஏன் படிக்காம விட்டோம்? நிறைய பேருக்கு தெரியாது. நான் முன்னாடி இருக்கிற ஒரு 2-3 பேரை வச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கிற தலைவர்களை எல்லாம் அப்படியே மறைச்சிட்டாங்க. நமக்கு சொல்லவே இல்லை. சொல்லாத ஒரு விஷயத்தை நம்ம எப்படி யோசிப்போம்? யோசிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மறைக்கப்பட்ட வரலாறுகள் நிறைய இருக்கு. இவங்கன்னா ஜால்ரா அடிப்பாங்க, இவங்க ஜால்ரா அடிச்சா முன்னேறிடுவாங்க, இவங்கள நம்ம எதிர்க்கணும், இவங்க வந்து நல்லவங்க கிடையாது அப்படின்னே ஒரு சமூகத்து மேல நம்ம பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம். இது மட்டும் ஜாதிய கொடுமை கிடையாதா? ஏன் வந்து நீங்க வந்து ஒரு சில ஜாதி வந்து உயர்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்றீங்க, சில ஜாதி தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்றீங்க. அப்ப தாழ்த்தப்பட்டதுன்னு நீங்க சொல்றீங்களே, அவங்க மேல பெயிண்ட் அடிச்சாதான் அது வந்து கொடுமையா? அவங்களுக்குன்னு ஒரு இது வந்து இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்க இப்படிதான் செய்வாங்க அப்படின்னு சொன்னா கோவம் வருதுல்ல, அதுக்கு எதிர்த்து கேள்வி கேட்குறீங்களே. அப்போ நீங்க ஒரு இனத்தை வந்து இவங்க வந்து இப்படிதான் இருப்பாங்க, இவங்க வந்து ஆங்கிலேயர்கள் காலை பிடித்து முன்னேறினார்கள், ஆங்கிலேயர்களுக்கு ஜால்ரா அடித்து முன்னேறினார்கள், இப்படியெல்லாம் சொல்றீங்களே, அப்ப அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரும் ஜாதிய கொடுமை தானே. நீங்க தாழ்த்தப்பட்டவர்கள் செஞ்சாலும் சரி, மேல் ஜாதி நீங்க சொல்றவங்களுக்கு செஞ்சாலும் சரி, எல்லாமே ஜாதிய கொடுமை தானே. அதையே நீங்க வந்து உணர மாட்டேங்கிறீங்க. இன்னும் தெளிவா சொல்ல போனா ஜெனரல் கேட்டகரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இப்போ வந்து ஓசின்னு ஆக்கிட்டாங்க, அதர் காஸ்ட்ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. முன்னெல்லாம் ஃபார்வர்ட் காஸ்ட்ன்னு இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஃபார்வர்ட் காஸ்ட்ன்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெனரல் கேட்டகரியில போட்டாங்க எல்லாரையும். ஸோ ஜெனரல் கேட்டகரியில வந்துட்டோம். இவங்களுக்குலாம் என்ன நினைப்புனா, அந்த ஜெனரல் கேட்டகரியில பிராமின் மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்ற நினைப்பு. கிடையவே கிடையாது. ஜெனரல் கேட்டகரியில நிறைய பேர் இருக்காங்க, ஜெனரல் கேட்டகரியில. இன்னும் சொல்ல போனா இந்த ஜெனரல் கேட்டகரியில இருந்து படிச்சு வர்றவங்களை விட பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதிகம். நானே சொல்றேனே, என் கூட படிச்சவங்களே இருக்கிறாங்களே. நான் வந்து ஒரு 90% மார்க் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு டாக்டர் சீட்டோ இன்ஜினியரிங் சீட்டோ கிடைக்கல. அதுவே என்னோட கூட படிச்சவங்களுக்கு அவங்க வந்து ஜஸ்ட் பாஸ் ஆகிருப்பாங்க, 50-60% மார்க் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு டாக்டர் சீட் கிடைக்குது, இன்ஜினியரிங் சீட் கிடைக்கிறது, எதுவுமே நம்மளுக்கு தெரியாதுங்க. நம்மளுக்கு வந்து 12th படிக்கும்போது அது புரியாது. நான்லாம் யோசிச்சேன், எதுக்கு நம்ம 90% வாங்கியிருக்கோம், நம்மளுக்கு கிடைக்கல, இவங்களுக்கு கிடைச்சிருக்கு எப்படி?
நான் எங்களுடைய ஃபேமிலியில் நாங்கள் தான் முதல் தலைமுறை பட்டதாரிகள். எங்களை கொண்டு யார் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் போட்டாங்கன்னு எனக்கு இன்னுமே புரியல. ஏன்னா நான் ஃபினான்ஷியலி நாங்கள் செட்டில் கிடையாது. எங்களுக்கு வந்து எங்கள் தலைமுறைக்கு முதல்ல தலைமுறையில் பட்டதாரிகள் கிடையாது. ரொம்ப புவர் ஃபேமிலி. இன்னும் சொல்ல போனால் அப்பா அம்மா காலத்துலலாம் வந்துட்டு வறுமை அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த கொடுமையை அனுபவிச்சாங்க. வறுமையின் கொடுமையை அனுபவிச்சு வேற வீட்டில் போய் வளர்ந்து இந்த மாதிரியெல்லாம் வந்தவங்கலாம் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்கள யாருங்க நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் எப்படிங்க நீங்கள் கொண்டு போய் போடுவீங்க? அப்போ வந்து அவங்க வீட்டில் இருந்து முதல் தலைமுறை பட்டதாரிகள் அப்படின்னு வரும் பொழுது அவங்களுக்கு எந்த சலுகையுமே கிடையாது. முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு எந்த சலுகையுமே கிடையாது ஜென்ரல் கேட்டகரியில். நீ எவ்வளோ மார்க் வாங்கினாலும் சரிதான், என்ன ஃபினான்ஷியல் பொசிஷனில் இருந்தாலும் சரிதான், உனக்கு எந்த இதுவுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம். இது கேட்டால் வந்து நீங்கள் வந்து அந்த காலத்துலலாம் நீங்கள் வந்து நல்லா இருந்தீங்கல்ல, அப்போ இப்படி தான் நடக்கும் உங்களுக்குலாம். அப்போ இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் ஜாதிய கொடுமை கிடையாதா? ஏன்னா நாங்களும் படித்து தானே வரோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு தலைமுறை. எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. நாங்கள் ஃபஸ்ட்டு தலைமுறையில் தான் படித்து வரோம். ஸோ எங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்கல. அப்போ வந்து அதுக்கு பேர் ஜாதிய கொடுமை கிடையாதா? இன்னைக்கு ரேட்லேயும் நான் சொல்கிறேன், இன்னைக்கு விஷயத்துலையும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது உண்மையிலே யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் போய் சேருதா? கிடையவே கிடையாது. இன்னைக்கும் வந்து ஒரு மலைவாழ் கிராமத்திலேருந்து ஒருத்தர் படித்து வந்தாங்கன்னா இந்த இனத்திலிருந்து முதல் பட்டதாரியாக வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக நியூஸ் போடுறோம் நம்ம. அப்போ இத்தனை வருஷம் அந்த ஜாதிக்கு நம்ம கொடுத்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது யாருக்கு போய் சேருது? இன்னைக்கும் அந்த இடத்துல இருந்து முதல் தலைமுறையா ஒருத்தர் வந்து படிச்சு இப்பதான் முதல் பட்டதாரியா வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ நாளும் நம்ம கொடுத்துட்டு இருக்க இடஒதுக்கீடு யாருக்கு போய் சேர்ந்துருக்கு? எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நான் சொல்றேங்க, எங்களுடைய கிளாஸ்ல என் கூட படிச்சவங்களே இருக்காங்க. அம்மாவும் டாக்டர், அப்பாவும் டாக்டர், நல்ல வருமானம், வெல் செட்டில்டு. அவங்களுடைய குழந்தைக்கு எதுக்கு எஸ்சி கோட்டா கொடுக்குறீங்க? எனக்கு இருக்கிற பர்சனல் கல்வி இதுதான். ஏன்னா வந்துட்டு வெல் செட்டில்டு, அப்பா அம்மா நல்லா படிச்சிருக்காங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு கோட்டா? இதுதான் என்னுடைய கேள்வி. இது மாதிரி நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து வெல் செட்டில்டாக இருக்கிறவங்க தான் இந்த கோட்டாவெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் வந்து மலைப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை கிராமத்து பகுதியில் இருக்கிறவங்களுக்கோ இதெல்லாம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. சிட்டி சைடில் இருக்கிறவங்க தான் முக்கால்வாசி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இடஒதுக்கீடு நம்ம சொன்னால் கூட இதை யூஸ் பண்ணிக்கிறது யார் யூஸ் பண்ணிக்கணுமோ அவங்க யூஸ் பண்ணலை, யாருக்கு தேவையில்லையோ அவங்க தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கும் அதுதான் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்து கேட்டால் நீ வந்து யார், உனக்கு வந்து கேட்குறதுக்கு ரைட்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. இது பர்சனலாக என்னோட லைஃப்பில் ஜாதிய விஷயமாக நான் பாதிக்கப்பட்ட விஷயத்த நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கும். ஆனால் ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கும்போது நம்மளுக்கு அந்த நாலேஜ் எல்லாம் இருக்காது. எல்லாருமே ஒரே கிளாஸில் தான் படிக்கிறோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கோம், நம்ம தான் 90% மேலே மார்க் வாங்கியிருக்கோம், நம்மளுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அங்கே சீட்டு கிடைக்கல. 50% 60% வாங்கினா ஒருத்தங்களுக்கு சீட்டு கிடைக்குது. இத்தனைக்கும் அவங்க வெல் செட்டில்டு. அப்போனா அந்த வயசில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான ஒரு மனப்பான்மை இருக்கும்? ஸோ இன்றைக்கும் நம்ம ஜாதிய கொடுமை பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். இடஒதுக்கீடு அப்படிங்கிற பேரில் பெரிய ஜாதிய கொடுமை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ அதை செலக்ட் பண்ணி கொடுக்காத வரைக்கும் அது யாருக்கு போய் சேரணுமோ சேர போகிறது கிடையாது. யாருக்காவது யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போல்லாம் வந்து காசு கொடுத்தா என்ன காஸ்ட்டில் வேணால் நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம வந்து காஸ்ட்டை மாற்றி கூட எனக்கு இந்த காஸ்ட்டு, எனக்கு அது வேணும் இது வேணும்னு மாற்றி கூட வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்கிட்டு அவங்க வந்து போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன இடஒதுக்கீட்டில் வேணுமோ, சீட்டு வேணுமா, இன்ஜினியரிங் சீட்டோ மெடிக்கல் சீட்டோ வேணுமா வாங்கிக்கிறாங்க, அரசு வேலை வேணுமா வாங்கிக்கிறாங்க. இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு, இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் பேர் என்ன? ஜாதிய கொடுமை, ஜாதின்னு பேர் வச்சு நீ அந்த காலத்தில் பண்ண கொடுமையே இன்னும் பேசிகிட்டு இருக்கீங்களே. இப்போ நடக்கிற இந்த கொடுமைகளெல்லாம் யார் பேசுவாங்க? இனிமே தான் பேச ஆரம்பிக்கணும் போல இந்த மாதிரி கொடுமைகளெல்லாம். இதை பற்றி பேசுகிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை பற்றி யாருமே வாயை திறந்து பேச மாட்டாங்க. அப்போ இதுக்கு பேர் ஜாதிய கொடுமை கிடையாதா? அப்போ வந்து நான் வந்து ஒரு கேட்டகரி பார்த்து தான் நான் வந்து ஒரு பொசிஷனில் இருக்கிற நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜாதிய கொடுமை தானே. அது நடந்துட்டு தானே இருக்குது.
அது வந்து நீங்க ஜாதின்னு சொல்றத விட அது ஒரு இனம் சமுதாயம் அப்படின்னு சொல்லி பழகுனா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஜாதிங்கிற வார்த்தை இப்போ வந்து நிறைய பார்க்கறது இல்ல. ஒரே இனத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் காதலித்து திருமணம் செய்தவர்கள், அவங்க வீட்லயும் பிரச்சனை வருது. ஏன்னா ஒருத்தர் வந்து ஸ்டேட்டஸ் வந்து அதிகமா இருக்காங்களாம், ஒருத்தர் ஸ்டேட்டஸ் கம்மியா இருக்காங்களாம், இதுல வந்து பிரச்சனை வந்துடுது. அப்புறம் எங்க இருந்துங்க வருது? ஒரே இனத்துக்குள்ளேயே நீங்க கல்யாணம் பண்ணியா பிரச்சனை பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா அப்ப எதுதாங்க ஏற்றத்தாழ்வு உண்டு பண்ணுது? இன்னைக்கு காலகட்டத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா பணம் தான் ஏற்றத்தாழ்வு உண்டு பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு இன்னைய தேதிக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஜாதி வேறுபாடு, மத வேறுபாடு எல்லாமே பாத்தீங்கன்னா பணம் தான். பணம் இருந்தா போதுங்க, இங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உலகம் மாறிடுச்சு. ஒரே ஒரு விஷயம், போன உசுரை திருப்பி கொண்டு வர முடியாது. அது ஒண்ணு மட்டும்தான் பணத்தால பண்ண முடியாதே தவிர மீதி எல்லாம் பண்ணிக்கலாம். அப்படின்னா அப்போ பணம் தானே முக்கியம். ஒரே சமுதாயத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அவங்க ஒருத்தங்க கிட்ட பணம் இருக்கு, ஒருத்தங்க கிட்ட பணம் இல்லைன்னு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. பணம் இருக்கிறவங்க போய் பணம் இல்லாதவங்களும் அடிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்குது? ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? அப்போ உண்மையிலே ஜாதிங்கிறது என்னங்க? பணம் தானே ஜாதியா இருக்கு. இன்னைய தேதிக்கு ஜாதி அப்படிங்கிறது பணம் தான், மற்றபடி வேற எந்த விஷயமே கிடையாது. இதுல வேற பேருக்கு பின்னாடி வந்து நம்ம வந்து ஒரு ஜாதியை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நிறைய பேர் வந்துக்கிறாங்க. இன்னைய தேதிக்கு பேருக்கு பின்னாடி நம்ம வந்து ஜாதியை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு ஃபேமிலி நேம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை வச்சு நம்ம ஒன்றும் கிழிக்க முடியாது. நீங்க வந்து பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறது ஒரு ஃபேமிலி நேம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. நானும் போட்டுப்பேன். நிறைய நிறைய பேர் கேட்பாங்க, நான் அப்படிதான் போடுவேன். எனக்கு வந்து கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்கல, நான் அப்படிதான் போடுவேன். நீங்க என்ன வேணா பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா இது போட்டுக்கிறதுனால எனக்கு ஒரு பைசா லாபம் கிடையாது, போட்டுக்காம இருக்கிறதுனால எனக்கு யாரும் வந்து மாலை மரியாதை பண்ண போறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் போட்டுக்கிறேன், என்னோட ஃபேமிலி நேம் நான் போட்டுக்கிறேன், என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜாதி ஒரு பக்கம், மதம், இது ரெண்டை வச்சுதான் இன்னைக்கு அரசியல் அப்படிங்கிறதே போய்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த மதம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது ஆக்சுவலி அது மதம் கிடையாது, அது சமயம், ஒரு வழிபாட்டு முறை, அவ்வளவுதான். அதுக்கு வந்து ஒரு கொடூரமா ஒரு பெயர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மதம்னு பேர் கொடுத்துருக்காங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப பிரபலமான ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவர் நாத்திகவாதி தான். அவர் சொல்லியிருக்காரு, நான் யானையாக பிறந்தால் கூட எனக்கு மதம் பிடிக்காது அப்படின்னு. கேட்குற சிரிப்பு தான் வருது எனக்கு. யானையா பிறந்தா கூட அவருக்கு மதம் பிடிக்கிறாதான். மதமே தப்புன்ற, நான் மதங்கிற பேரே தப்புன்ற. அது ஒரு வழிபாட்டு முறை, அவ்வளவுதான். நான் வந்து சைவ சமயத்தை சேர்ந்தவள்னா நான் வந்து சிவனை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். 12 திருமுறை படிப்பேன், அதுல இருக்கக்கூடிய தேவாரம் படிப்பேன், திருவாசகம் படிப்பேன், எல்லாமே தமிழ்ல எழுதப்பட்டதுதான். இன்னும் சொல்ல போனா தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட அந்த 12 திருமுறையும் சைவ சமய வேதங்களாக நம்ம வந்து மதிக்கிறோம். சைவ சமயத்தை சேர்ந்த வேதங்கள் தான் அந்த 12 திருமுறைகள். அந்த 12 திருமுறைகளை எழுதினவங்க யாரு அப்படின்னு பார்த்தா ஒருத்தரும் ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள். நீங்க ஜாதின்னு சொல்றீங்க இல்லையா, ஒருத்தரும் ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள். நீங்க மேல் ஜாதி, கீழ் ஜாதி, நடுவுல இருக்கிற ஜாதின்னு பிரிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா, இந்த 63 பேரும் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் இருக்காங்க. 63 நாயன்மார்கள் அப்படின்னு நாங்க சொல்றோம். அந்த 63 நாயன்மார்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா ஜாதியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லா சிவன் கோயில்களும் சிலை இருக்கிறது, எல்லாரையும் நாங்க வணங்குறோம். அப்ப இதை விட ஒற்றுமை எங்க இருக்கு சொல்லுங்க. இதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்தாலே போதுமே. நீ ஜாதியில அந்த கொடுமை பண்ணாங்க, ஜாதியில இந்த கொடுமை பண்ணாங்க, இந்த ஜாதி அவங்கள கொடுமை பண்ணாங்க, இந்த ஜாதி இவங்களை கொடுமை பண்ணாங்கன்னு சொல்லி பிரிச்சு விடுறதுக்கு, ஜாதியெல்லாம் எதுவும் கிடையாதுப்பா, நம்ம எல்லாம் மனுஷ ஜாதி தான்ப்பா, எல்லாரும் ஒண்ணா இருப்போம், நம்ம வீட்டுல இந்த வழிபாட்டு முறை இருக்கு, இதை நீ வந்து படிச்சுக்கோ, தமிழ்ல இந்த வேதங்கள் இருக்கு, இதை படிச்சுக்கோ, இது நல்லது லைஃபுக்கு, இதை சொல்லி கொடுத்தாலே போதுமே. அதையே எதிர்க்கிறீங்க. பிராமணர்களே எதிர்க்கிறீங்க. இப்ப நான் வந்து சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள், நீ வந்து வைஷ்ணவ சமயத்தில் உள்ள வழிபாட்டு முறை நீ செய்வியா அப்படின்னு கேட்டா நான் செய்ய மாட்டேன். எனக்கே சைவ சமயம் தான் பிடிக்கும், நான் சைவ சமயத்தை தான் செய்வேன். வைஷ்ணவ சமயத்தை சேர்ந்து எந்த வழிபாட்டு முறையும் நான் செய்ய மாட்டேன். வைஷ்ணவ கோயில்களுக்கு போறதையும் நான் விரும்ப மாட்டேன். சைவ சமய கோயில்களுக்கு தான் நான் போவேன். அப்படி இருந்தா கூட அவர்களை நான் வந்து வெறுக்கிறது கிடையாது. வெறுப்பு வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ வந்து உன்னுடைய பர்சனல் வெறுப்பை வந்து ஒரு சமுதாயத்தின் மேல திணிச்சேன்னா அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். தெளிவா சொல்றேன். ஒரு பிராமணரை நீ எதிர்க்கிற அப்படின்னா அதுக்கு நான் துணை நிற்க மாட்டேன். அதே பிராமணர்களுடைய வழிபாட்டு முறையை என் மேல திணிச்சேன்னா அதே நான் ஒத்துக்க மாட்டேன். இதுதான் எனக்கு உண்டான நிலைமை. இதை வந்து ஒரு தெளிவான நிலை அப்படியா நான் பார்க்கிறேன். இதுல இந்த மாதிரியான ஒரு தெளிவான நிலைமையை நம்மளுடைய இளைஞர்களுக்கு நம்ம கொடுக்கணும்.
அது ஜாதியில இருந்தாலும் சரி, மதத்துல இருந்தாலும் சரி. நீங்க சொல்ற மாதிரி ஜாதி மதம்னே வச்சுப்போம். அப்படியே இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கோ அந்த பொக்கிஷத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும், அவ்வளவுதான். ஆன்மீகத்தை இப்ப நீங்க வெறுக்கிறீங்க. இப்போ வந்து நிறைய பேர் ஜாதியெல்லாம் இல்லை, நாங்க ஜாதியே இல்லாம நோ காஸ்ட் அப்படின்னு போட்டுலாம் நாங்க சர்டிபிகேட் வாங்கிட்டோம் அப்படின்லாம் சொல்றீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய இதே மனநிலை உங்கள்ல இருந்து ஒரு 2 தலைமுறையோ இல்ல 4 தலைமுறையோ போய் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் இருக்காது. இப்போ வந்து நீங்க ஜாதி இல்லைன்னு வாங்குறது உங்களுக்கு பெருமையா இருக்கும். இதுவே ஒரு 2வது தலைமுறைக்கு போகும்போது ஒரு குழந்தை ஸ்கூல்ல போகும்போது அங்க வந்து அவங்களுக்கு ஜாதி அப்படிங்கிறது இன்னைக்கும் நம்ம ரிஜிஸ்டர்ல வச்சிருக்கோம். ஸோ அந்த ரிஜிஸ்டர்ல போய் எனக்கு எழுதுறதுக்கு ஜாதி இல்லை அப்படிங்கிறப்போ சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது கமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த குழந்தைய அது பாதிக்கும். பாதிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்குன்னு ஏதாவது ஒரு இனத்தை நான் வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க வளர்ந்து வரும்போது அவங்க கல்யாணம் பண்ணும்போது ஏதாவது ஒரு இனத்துல போய் சேருவாங்க. அப்படி சேரும் பொழுது அதுக்கப்புறம் வர தலைமுறை அந்த இனத்துல இருந்து கண்டினியூ ஆகும். இதுதான் நடக்கும். நீங்க ஒரேடியா எல்லாத்தையும் ஒழிச்சிடலாம்னா ஒழிக்கவே முடியாது. இது வந்து ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கிறது. இது வந்து இனத்துக்கும் பொருந்தும், மதத்துக்கும் பொருந்தும், ஜாதிக்கும் பொருந்தும், மதத்துக்கும் பொருந்தும், எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்க வரையில வேண்டான்னு இருக்கிறீங்க, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு தலைமுறை வந்து வேற ஏதாவது ஒரு இடத்துல போய் ஜாயிண்ட் அடிச்சுக்கும். இதுதான் நடக்கும். அதுக்கு நம்மளுடைய இனமான நம்மளுடைய மதமான இதுவே வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப பெட்டர் இல்லையா? ஸோ தேவையில்லாம வேறு ஒரு மதத்துல போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கிறத செஞ்சுக்கிட்டு இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மத மாற்றம் பண்ணிட்டு போனவங்களே திருப்பியும் தாய் மதத்துக்கு திரும்புறாங்களாம். எதுக்கு? இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருந்துக்கலாமே அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஸோ முதல்ல உங்களுடைய சைவ சமயத்துல இருந்தீங்கன்னா சைவ சமயத்துல இருக்கக்கூடிய நூல்களை தெளிவாக படியுங்கள். அதுல இருக்கக்கூடிய அர்த்தத்தோட தெளிவா படியுங்க. நீங்களே உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு கடவுளை. வேற யாரும் சொல்லி தெரியவே முடியாது. உங்களுக்கு ஆன்மீகம் வேண்டாம் அப்படின்னு நீங்க தோணுச்சு அப்படின்னா முதல்ல உங்களுடைய வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடிய அத்தனை வேதங்களையும் A to Z ஃபுல்லா படிங்க. படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம். இதுல வந்து நாத்திகவாதிகள் எத்தனை பேர் 12 திருமுறையை தளப்படமா படிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் தமிழ்ல இருக்கக்கூடிய நூல்கள் தளப்படமா படிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் அப்படின்றது. அது தெரியல அவங்களுக்கு. வந்து நிறைய அதாவது என்ன சொல்றது, ஒரு செவுரு மாதிரி கட்டிட்டாங்க நாத்திகம் அப்படிங்கிறது. இந்த சிலருந்து பார்த்தா அதுக்கு பின்னாடி இருக்க எதுவுமே நம்மளுக்கு தெரியாத மாதிரி நிறைய விஷயங்களை உள்ள மறைச்சு வச்சுட்டாங்க. நிறைய பேரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கல. நம்மளுடைய விடுதலை போராட்ட வீரர்களே நிறைய பேரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கல. அவங்களதான் நம்ம கொண்டாடணும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேரை வந்துட்டு நம்ம தலையில தூக்கி வச்சுட்டு அவங்கதான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்க போய் முடியுதுன்னு தெரியல. ஸோ ஜாதி மதம் அப்படிங்கிற இந்த விஷயத்துல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது வந்து ஒரு இனம், அது கடந்து ஒரு சமயம், ஒரு சமூகம், அதாவது ஒண்ணா இருக்கக்கூடிய ஒரு சமூகம், ஒரு குரூப், அதை தான் வந்து ஜாதின்னு சொல்றீங்க. சமயம் அதாவது வழிபாட்டு முறையை தான் மதம் அப்படின்னு சொல்றீங்க. இது ரெண்டுமே வந்து நல்ல விஷயம்தான். அது நல்ல விஷயம் அப்படிங்கிறத நம்ம தான் நல்ல விதமா மாத்துதோம். இப்போ மனிதனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே ஜாதி ஒரே மதம் அப்படிங்கிறது பணம் தான். ஸோ பணம் இருந்தா என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னைய தேதிக்கு எல்லாத்தையும் முடிவு பண்றது பணம் தான். ஸோ பணத்தை தாண்டி நம்மளுடைய ஜாதி மதம் எல்லாம் விளையாடுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. பணம் தான் அல்டிமேட் என்னைக்குமே. ஸோ ஜாதி பத்தியும் மதத்தை பத்தியும் நீங்க முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா நம்ம முடிவு எடுக்கிறது நம்மளுடைய வாரிசுகளுக்கு பொருந்துமா, அவர்கள் வந்து நாளைக்கு சமுதாயத்துல ஏதாவது கேலி கிண்டலுக்கு ஆளாகுவாங்களா அப்படிங்கிறத யோசிச்சு முடிவெடுங்க. முக்கியமா வந்துட்டு இன்டர்காஸ்ட் பண்றவங்களும் சரி, இன்டர் மதங்கள் பண்றவங்களும் சரி, இந்த மதத்துல இருந்து இந்த மதத்துல இருந்து ஜாயிண்ட் அடிச்சு கல்யாணம் பண்றவங்களும் இருந்தாலும் சரி, ஸோ எதா இருந்தாலும் பெண்கள் தான் வந்து மாற போறாங்க. எப்படி வந்து நீங்க ஜாதி மாத்தியும் சரி இல்ல மதம் மாற்றியும் சரி நீங்க கல்யாணம் பண்ணா கூட பெண்கள் தான் ஆண்களுக்காக ஜாதி மாறுறது மதம் மாறுறது எல்லாமே அவங்க தான் கல்யாணத்துக்காக பண்ணுவாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு ஆண்கள் வந்து மாறுறத வந்து நான் நிறைய பார்க்கல. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆண்களையும் பெண்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெண்கள் தான் அதிகமாக மாற்றப்படுகிறார்கள். ஸோ கல்யாணம் அப்படின்னு வரும்போது அந்த மாதிரி நடக்குது. ஸோ ஓகே, அது கூட ஓகே, யாராவது ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தானே ஆகணும், வேற வழி இல்லையே. இன்டர் காஸ்ட்னு வந்தாச்சுனாலும் யாராவது ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஸோ எனக்கு இருக்கிறது இதுதான். இந்த மாதிரி கருத்துக்களை தான் நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். அதாவது
ஒருத்தர் வந்து உங்களை ஒரு இடத்துல சாப்பாடு போடாமல் வெளியே துரத்திட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு சமுதாயத்தின் வரலாறையே தெரிய விடாமல் அழிச்சு வச்சிருக்கீங்க. இது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதை வந்து இனிமேலாவது நம்மளுடைய வரலாறுகளை நம்மளுடைய இளைஞர்களுக்கு சொல்லி கொடுப்போம். நம்மளுடைய சைவ சமயம் அப்படிங்கிறத இனிமேலாவது உயிர்த்தலை செய்வோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி, ஏற்கனவே நல்ல நிலைமையில தான் இருக்குது. இப்போல்லாம் சிவன் கோயிலெலாம் நல்ல நிலைமையில தான் இருக்குது. இருந்தால் கூட இன்னும் வந்து நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஸோ இது வந்து நான் ஏன் பதிவு பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய பேரில் வந்து நான் வந்து என்னுடைய இனம் என்னது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் சமூக வலைத்தளங்களில் போடுறேன். ஸோ அதை பற்றி இன்றைக்கி ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க, நானும் பதிலடி கொடுத்தேன். இருந்தாலும் அதை பற்றி ஒரு பதிவு போடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதை நான் பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறதுனால எனக்கு எதுவும் நடக்க போகிறது இல்லை, போடாமல் இருக்கிறதுனால எனக்கு வந்து யாரும் மரியாதை பண்ண போகிறது கிடையாது. ஸோ என் விருப்பம் நான் போட்டுக்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அண்ட் நான் எப்போது சொல்கிற மாதிரி தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சார்ந்து நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வழக்கமாக சொல்கிற மாதிரி நம்மளுடைய வெட்டி பேச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை பாய்.